துறை அமைச்சர், மாண்பு நிதித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆக்சுவலாக அது ஹையர் எஜுகேஷன் சப்ஜெக்ட் அவர்கிட்ட பேசலாம்னு நினைக்கிறேன். சீனியர் மோஸ்ட் மினிஸ்டர், ஆக்சுவலாக மினிஸ்டர் தான் பேசணும். குவான்டிட்டியா குவாலிட்டியான்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது. எவ்வளோ குவான்டிட்டி, எவ்வளோ காலேஜஸ், எவ்வளோ ஸ்கூல்ஸ் கொண்டு வந்தோன்னு முக்கியம் இல்லை, குவாலிட்டி தான் ரொம்ப முக்கியம். ஆனரபிள் சீஃப் மினிஸ்டரோட ரிவ்யூ மீட்டிங்கில் ஆனரபிள் மினிஸ்டர் விஸ்வநாதன் சாரும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அப்போ டிஸ்கஷனில் வர பார்த்து எவ்வளோ காலேஜஸ், எவ்வளோ ஸ்கூல்ஸ் இருக்க பார்த்து ஒரு டிஸ்கஷன் வந்துச்சு. நம்மளும் ஒரு காலேஜ் நடத்தியிருக்கோம், நிறைய மினிஸ்டர்ஸ், ஃபார்மர் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்களும் காலேஜ் வச்சிருக்கிறாங்க. குவாலிட்டி எப்படி ரைஸ் பண்ணணும்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஆர்ட்ஸ் காலேஜஸ், இப்போ கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜஸ், கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் நிறைய இருக்கு இல்லைங்களா? அதில் எவ்வளோ சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா கடந்த ஒரு 30-40 ஆண்டுகளாக ஒன்றுமே கிடையாது. ஒரு IASO சர்டிஃபிகேஷன் கூட வாங்கலை, ஒரு NAAC சர்டிஃபிகேஷன், நேஷனல் அசஸ்மெண்ட் அக்ரெடிடேஷன் கவுன்சில் சொல்லுவாங்க, அதுவும் வாங்கலை, ஒரு NBA அக்ரெடிடேஷனும் வாங்கலை, ஒரு A+ வாங்க, A++ வாங்க, B+ வாங்க, எந்த சர்டிஃபிகேஷனே வாங்காம இவ்வளவு வருஷம் நம்ம காலேஜஸ் ரன் பண்ணிட்டு இருந்தோம்னா அங்கேருந்து எப்படி குவாலிட்டி வரும்? ஒரு குவான்டிட்டி மட்டும் தான் வெளியே வரும். அது அடிப்படையில் நம்ம எந்த முயற்சி எடுத்த மாதிரி தெரியல. அதுக்கு பிரைவேட் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபார் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் அங்கே கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் போறாங்க. அது நான் இங்கே வந்து ஸ்ட்ரெஸ் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். அதே மாதிரி ஹையர் எஜுகேஷன் ரிலேட்டடா சார் சொல்லியிருந்தாங்க, நான் சேலரி ஐட்டம்ஸ்னு ஒன்று இருக்கு. அதில் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், நான் சேலரி ஐட்டம்ஸ்ல கடந்த 2024-25 பாத்தீங்கன்னா 4,364 கோடி. அப்போ 2025-26 சப்ளிமெண்டரி இதுல பட்ஜெட்ல வந்து 6,673 கோடி. இன்டர்வியூ பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா 2026-27 8,176 கோடி. நாங்க தாக்கல் பண்ண ரிவைஸ்ட் பட்ஜெட் எஸ்டிமேட்ல 2026-27 8,203 கோடி, கிட்டத்தட்ட இன்க்ரீஸ் தான் பண்ணி கொடுத்துருக்கோம். அது உங்களோட தகவலுக்கு சொல்லிடுறோம். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கூல் எஜுகேஷன் வந்து டிபார்ட்மெண்ட் வந்து எனக்கும் அதுல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஓரளவுக்கு. வேலு சார்லாம் இருக்காங்க, பெரிய எஜுகேஷனிஸ்ட் அவங்கலாம். அந்த என்ன சார் நீங்க பேசுங்க, அமைச்சர் இங்கே பார்த்து பேசுங்க. நீங்க தொடர்ந்து பேசுறேன், அங்கே இந்த வாய்ஸ் இல்ல, நீங்க அதை பத்தி கவலைப்பட வேணாம், நீங்க பேசுங்க. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட அந்த ரிவ்யூ மீட்டிங்ல கூட நிறைய டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. நிறைய இப்போ முறைகேடுகள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, நிறைய பேர் மேல வழக்கெல்லாம் போட்டிருந்தாங்க. சில இடத்துல பாத்தீங்கன்னா கட்டாயப்படுத்தி தான் காசு வாங்கி